Hi students, welcomes you all. This is Standard 12 Max. In that we are discussing Chapter 7, Applications of Differential Calculus, Exercise 7.1, first sum. A particle moves along a straight line in such a way that after t seconds, its distance from the origin is s equal to 2t square plus 3t meter. அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. First question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the average velocity between t equal to 3 and t equal to 6 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Second one என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the instantaneous velocities at t equal to 3 and t equal to 6 seconds அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், ஒரு பார்ட்டிக்கல் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆஃப்டர் டி செகண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதோட டிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டாங்க. ரைட், ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 செகண்டுக்கும் 6 செகண்டுக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி, அதாவது 3 செகண்டுக்கும் 6 செகண்டுக்கும் இன் பிட்வீனில் அந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்டா 3 செகண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதே போல எக்ஸாக்டா 6 செகண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா, அவங்க கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை நான் மேல இருந்து கீழே போடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 1 செகண்ட்ல வந்து பார்த்தோம்னா இங்க வந்திருக்கும். ஓகேவா? அதுவே 2 செகண்ட்ல வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், ஸோ அப்போ 1 செகண்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 1 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2 செகண்டுக்கு ஒரு 2 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ 1 செகண்டுக்கும் 2 செகண்டுக்கும் இன் பிட்வீன்ல அது எவ்வளவு வெலாசிட்டியில டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரைட், ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். எஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 2t ஸ்கொயர் பிளஸ் 3t அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ரைட்டா? ஸோ இது கிராஃபா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்புட் டி, அதில் கிடைக்கிறது வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஆரிஜின் டைம் வந்து 0ன்னு இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகவே இல்லை. டைம் வந்து 1 அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா 5 மீட்டர். ஓகேவா? ஏன்னா டி இருக்க இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதே போல் டைம் வந்து 2 செகண்டாக இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்னா 2 × 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 2. அப்போ 2 × 4 ப்ளஸ் 6. ஸோ 4 2s are 8. 8 + 6 வந்து என்னென்ன ஆகும்னா 14 மீட்டர் அப்படின்னு ஆகிடும். அதுவே 3 செகண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் வந்து 9 ஆகிடும். 9 2s are 18. இங்கேயும் 3 போடுவோம். 3 3s are 9. 18 + 9 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 27 அப்படின்னு ஆயிடும். ரைட்டா? ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இது வந்து டைம் எடுத்துக்கலாம். இது வந்து எஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து 0 1 2 3. ரைட், ஸோ நான் வந்து ஒரு அசம்ஷன்லேயே தான் பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறேன். ரைட், ஸோ அப்போ 0 அப்படிங்கிறதுக்கு 0 தான் வந்திருக்கு. 1க்கு வந்து பார்த்தோம்னா 5, இது வந்து 1,5 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 அப்படின்னு வருது. ஸோ 2க்கு வந்து 14, ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். 3க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 27, ஸோ 3க்கு வந்து 27 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ இது வந்து கண்டிப்பாக பேரபோலாவாக தான் வரும். ரைட், ஏன்னா இது வந்து ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல வரும். ரைட், ஸோ இந்த பக்கமும் வரும். ஓகேவா? ஸோ நான் அந்த பக்கம் எடுக்கல, அதனால நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் ஒரு இன்விசிபிள் லைன் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ நம்மள இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 செகண்டுக்கும் 6 செகண்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், ஸோ நம்ம இங்கே எடுத்திருக்கதே மேக்ஸிமம் 3 செகண்ட் வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது 3, அப்போ 6 செகண்ட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ரைட், ஸோ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து 6 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 3 செகண்டுக்கும் 6 செகண்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. ரைட், ஸோ இப்படி நான் ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதுக்கும் இன் பிட்வீனில் தானே என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம சயின்ஸில் பேசிக்ஸில் படிச்சிருப்போம். விச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் with respect to
டைம், அதான் வந்து சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இங்கே சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது இது இந்த பாயிண்ட் வரும் கரெக்டா, எஸ் ஆஃப் டி. ரைட்? ஸோ அப்போ இது நமக்கு என்னன்னு வரும், எஸ் ஆஃப் 6 இந்த பாயிண்ட். அதுவே இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா எஸ் ஆஃப் 3. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், பிக்கர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ எஸ் ஆஃப் 6 மைனஸ் எஸ் ஆஃப் 3 டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு எழுதும்போது பிக்கர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ அப்படின்னு எழுதணும்னா 6 மைனஸ் 3. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்லோப் கான்செப்ட் தான். அதான் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிரும். ரைட்? அதுதான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எஃப்னு எடுத்துப்பாங்க. நம்ம இங்கே எஸ்ன்னே கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ரைட்? ஸோ இப்போ இந்த எஸ் ஐ மீன் டி இருக்க இடத்துல 6 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2 into 6 square plus 3 into 6. So 6 square 36, 2 into 36 வந்து 72 அப்படின்னு ஆயிடும். 3 6 are வந்து 18. So இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா 19 கிடைக்கும். மைனஸ் எஸ் ஆஃப் 3 நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்னன்னா 27 டிவைடட் பை 6 மைனஸ் 3 வந்து 3. ஓகே, ஸோ 90 மைனஸ் 27 அப்படின்னு பார்த்தோம்னா 10ல் 7 போச்சுன்னா 3. 8ல் 2 போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 6. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 63 டிவைடட் பை 3. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 21. ஸோ மேலே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ அது வந்து மீட்டர்னு எடுத்துக்கலாம், கீழே வந்து டைம், ஸோ மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ அப்போ 3 செகண்டுக்கும் 6 செகண்டுக்கும் இன் பிட்வீனில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 21 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆயிருக்கும். ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம், 3க்கும் 6க்கும் இன் பிட்வீனில் அந்த ஆப்ஜெக்ட் என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா எக்ஸாக்டா 3 செகண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எக்ஸாக்டா அது என்ன வெலாசிட்டியில டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட்? ஸோ இது ஃபர்ஸ்ட். அதே போல செகண்டை சால்வ் பண்றேன். ஸோ செகண்ட் ஒன். ஓகேவா? ஸோ அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டன்ட் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன, எஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் பிளஸ் 3t அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? டி. ரைட்? அப்போது எஸ் டிஎஸ் டிவைடட் பை டிடி அப்படின்னு ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா 2t அப்படின்னு கிடைக்கும். இங்கே முன்னாடி ஏற்கனவே 2 அப்படின்னு இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஆஃப் 2t பிளஸ் 3tயை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3 அப்படின்னு ஆயிடும். ரைட்? ஸோ 2 2s ஆர் என்னென்ன ஆகும்னா 4t பிளஸ் 3. ரைட்? ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா ds பை dt. ஃபைன். ஸோ இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்டா 3 செகண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன எழுதிக்கலாம், 4 into 3 பிளஸ் 3. ஏன்னா டி இருக்க இடத்துல 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ 4 3s are 12. 12 பிளஸ் 3 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 15 மீட்டர் பர் செகண்ட். அப்போ எக்ஸாக்டா 3 செகண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆயிருக்கும், 15 மீட்டர் பர் செகண்ட்ல ட்ராவல் ஆயிருக்கும். அதே போல நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா அட் t ஈக்குவல் டு 6. ஓகேவா? எக்ஸாக்டா 6 செகண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ds பை dt விச் இஸ் ஈக்குவல் டு 4 into 6 பிளஸ் 3. ஸோ அப்போ என்னன்னு வரும்னா 24 பிளஸ் 3. ரைட்? ஸோ 24 பிளஸ் 3 என்ன வரும்னா 27 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ எக்ஸாக்டா 6 செகண்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில் டிராவல் ஆயிருக்கும், 27 மீட்டர் பர் செகண்ட்ல டிராவல் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் அப்படின்னும் போது நம்ம ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி போடலாம். ஓகே, தேங்க்யூ. Point 1, fourth sum. If the volume of a cube of side length x is v equal to x cube அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதான் வந்து பார்த்தோம்னா ஒரு கியூபோட வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கியூபோட சைட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ லென்த்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
எக்ஸ் மீட்டர்ஸ் இல்லை எக்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதோட வால்யூம் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் வந்து அதாவது வந்து இதோட லென்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ யூனிட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 யூனிட்ஸுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இதோட வால்யூம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ வியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிவி பை டிஎக்ஸ், எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 3x² அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு எக்ஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 5 யூனிட்ஸ் சேஞ்ச் ஆகுது அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ரைட்டா? ஸோ அப்போ 3 இன்டூ எக்ஸ் இருக்க இடத்துல 5 போடுறேன். ஸோ 5² ஆகிடும். ஸோ 3 இன்டூ 5² என்ன ஆகும்னா 25. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்ன ஆகும்னா 75 கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கு உண்டான வால்யூமாக இருக்கும். ரைட்? தேங்க்யூ. பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸசைஸ் 7.1ல 5th sum. If the mass m of x in kilograms of a thin rod of length x is given. ஓகேவா? ஒரு ராடோட லென்த் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் மீட்டர்ஸில் இருக்குது. அந்த ராடோட மாஸ் வந்து பார்த்தோன்னா m of x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா m of x which is equal to √3x அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தென் வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த லென்த் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா லென்த்து சேஞ்ச் ஆக இப்போ அந்த ராடோட மாஸ் வந்து என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்? அதான் வந்து பார்த்தோன்னா லென்த்து 3 யூனிட்ஸாக சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ராடோட மாஸ் வந்து என்னவா இருக்கும். அதே போல் லென்த் வந்து 27 மீட்டராக சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ராடோட மாஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மாஸ் வந்து அந்த ராடோட லென்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? விச் மீன்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படி ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு வரும்போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? ஏன்னா எக்ஸ் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எக்ஸுங்கிறது வந்து பார்த்தோம்னா ராடோட லென்த். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இது என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா dm டிவைடட் பை dx அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்டே அப்படின்னு பார்த்தோன்னா √3 இன்டூ √x அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். √3ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருந்துக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x பவர் 1/2. நமக்கு ஏற்கனவே தெரியும் x பவர் என்னன்னா n இன்டூ x பவர் n-1. பட் நமக்கு இங்கே இருக்கிறது பார்த்தோன்னா x பவர் 1/2. அப்போ எப்படி எழுதலாம் 1/2 இன்டூ x பவர் 1/2 - 1. ரைட்? ஸோ அப்போ 1/2 x பவர் 1 - 2/2 அப்படின்னு ஆகிடும் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது. ஸோ 1/2 இன்டூ எக்ஸ் பவர் -1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது -1/2 அப்படின்னு இருக்கிறதுனால நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1/2 இன்டூ எக்ஸ் பவர் +1/2 அப்படின்னு சொல்லி ஆகிடும் டினாமினேட்டருக்கு வரும்பொழுது. ரைட்? ஸோ பவரில் 1/2ன்னு இருக்குன்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா ரூட்டில். ஸோ 1/2 √x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்? ஸோ இதில் √3 வந்து என்னவா இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இன்டூ எக்ஸுக்கு, அதாவது √xக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா 1/2 √x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது எக்ஸாக்டாக அதோட லென்த் வந்து 3 யூனிட்ஸாக இருக்கும் பொழுது அந்த ராடோட மாஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ என்னென்ன இருக்கும் அட் x ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டோன்னா √3 இன்டூ 1/2 √x இருக்க இடத்துல 3 அப்படின்னு போட்டலாம். ஸோ √3 அண்ட் √3 கட் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னா 1/2 kilograms அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த ராடோட லென்த்து 3 மீட்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ராடோட மாஸ் வந்து எவ்வளவா இருக்கும்னா 1/2 கிலோகிராமாக இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் 0.2 kilograms. ரைட்? அதே போல் அந்த ராடோட லென்த் வந்து பார்த்தோன்னா 27 மீட்டராக இருக்குது அப்படின்னா எக்ஸுக்கு வந்து நம்ம என்னென்னு போடுவோம் 27ன்னு போட்டுக்கலாம். ஸோ √3 இன்டூ 1/2 இன்டூ √27 அப்படின்னு வரும். ஸோ √3 இன்டூ 1/2 இன்டூ 27க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னு வரும்னா 3√3 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இட் இஸ் நாட் கியூப் ரூட், 3√3. ரைட்? ஸோ ஹியர் √3 அண்ட் √3 ஷுட் கெட் கேன்சல். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு வரும்னா 1 டிவைடட் பை 2 இன்டூ 3 என்னென்னு வரும்னா 6. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தோம் அந்த ராடோட லென்த் வந்து 27 மீட்டராக இருக்குது அப்படின்னா அந்த ராடோட மாஸ் வந்து எவ்வளவா இருக்கும் 1/6 கிலோகிராமாக இருக்கும்.
Okay, thank you.